சிறகடிக்க ஆசையில் இன்னியோட எபிசோடில் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அண்ணாமலை, முத்து எல்லோரும். அப்போது திடீர்னு வந்துட்டு மனோஜ் வராரு. மனோஜை பார்த்தது எல்லாருக்குமே டவுட்டாகவே இருக்குது, இவன் இப்படி ஒரு மார்க்கமாகவே சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனோஜ் வந்துட்டு 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் கொடுக்காமையே போயிட்டாங்க. அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு என் பொண்ணு கூட மனோஜ் வாழ்வானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. ஆனால் வந்து இது ரோஹிணிக்கு டவுட் வந்துடும், மனோஜ் அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா என்னன்ட்டு. அதே மாதிரி ஸ்ருதிக்கும் டவுட்டாக இருக்கும், இவரே இப்படி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ரோஹிணிக்கு ரொம்ப கோவமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மனோஜோட செகண்ட் ஒய்ஃபும் வருவாங்க. ஹஸ்பண்ட் வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாம், ஹஸ்பண்ட் எங்கே எனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வரல, ஹஸ்பண்ட் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோஹிணி ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரோஹிணி வந்து மனோஜ்க்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா, இல்லை மனோஜ் வந்துட்டு ரோஹிணி கேட்ட 5 லட்ச ரூபா பணம் கொடுப்பாரா இல்லையா, எதுவுமே தெரியல. ஆனால் விஜய் வந்து மனோஜ்கிட்ட நீ 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தே ஆகணுன்றாங்க. மனோஜ் என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம்.